கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு தியானிக்க இருக்கிற தலைப்பு 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனம். இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனங்களில் என் பலன் பூரணமா விளங்கும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உன் மேல் தங்கும். பலவீனங்களில் மிகவும் மேன்மை பாராட்டி சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லி பவுல் அவர்கள் சொல்றாங்க. அப்படின்னா பவுல் அவர்கள் 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டு நான் மனுஷன் பேசாத பாஷைகளை பேசி உருமாறி எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். இருந்தாலும் தன்னை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு தேவன் ஒரு முள்ளுன்னா ஒரு வியாதி பவுலுக்கு அந்த நாட்களை ஒரு வறுத்து வழியாக இருக்கலாம், அல்லது கண்ணு தெரியாத கூட இருந்திருக்கிறான். வேற எந்த வியாதின்னு சரியா குறிப்பிடப்பட முடியல. இருந்தாலும் ஒரு வியாதி இருந்ததுனால தேவன் ஏன்னா அந்த வியாதி ஏன் கொடுத்தாருன்னா தாங்கிற பெருமை இல்லாதபடிக்கு அவர் தன்னை தாழ்த்தும்படியாக தேவன் கொடுத்தார். இந்த நாட்களிலும் கூட நம்ம எத்தனையோ ஊழியர் செய்தாலும் தேவனுடைய கிருபை இல்லாத ஊழியர்கள் செய்ய முடியாது. இந்த பவுலை போல தன்னை தாழ்த்துகிறவங்களா இருக்கணும். அதனால்தான் ஆண்டவர் பவுல் எல்லா அப்போஸ்தலரை பார்க்கிலும் சிறியவரா இருந்தாலும் உள்ள மனுஷனா இருந்தாலும் அவரை கொண்டுதான் 14 நிருபங்களை எழுத தேவன் கிருபை செய்தார். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல சிம்சோன் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் தேவனோட ஆவி அவர் மேல இருந்தாலும் அவர் தாய்ங்கிற பெருமை கொண்டதுனால ஒரு தவறான பெண்கள் விஷயத்துல தவறா நடந்ததுனால அவர் ஒரு நிமிஷத்துல தேவனோட அபிஷேகத்தில் இழந்து மரித்து போனார். இந்த நாட்களின் கூட சிம்சனை போல இல்லாதபடிக்கு பவுலை போல தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்காக அவர் என்ன சொல்றாருன்னா, என் பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் செய்த அற்புதங்களை குறித்து அதிசயங்களை குறித்து அவர் மேன்மை பாராட்டல. அவர் பலவீனத்திலே என் தேவன் எனக்கு கிருபை பாராட்டுகிறான்னு சொல்லிதான் அவர் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். இந்த நாட்களில் கூட இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளும் சரி சகோதரர்களும் சரி, நம்ம தேவனோட ஊழியத்தை செய்யும் போது தன்னை தாழ்த்தி நம்ம தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கும் போது தேவன் பவுலை போல நம்மளையும் பல இடங்களில் நம்மளையும் பயன்படுத்தி ஊழியங்களை பலப்படுத்துவார். நம்ம விசுவாசிக்கணும். பவுலை கொண்டு எத்தனை அற்புதங்களை செய்தது போல நம்மளை கொண்டு தேவன் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இந்த வேத வசனத்தை கேட்டு நம்மளை தாழ்த்துகிறவர்களா இருக்கணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்ற வசனத்தின்படியாக தன்னை பவுலை போல தாழ்த்துகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.